இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நாங்க ரொம்ப நேரமா கதவை தட்டிக்கிட்டே இருந்தோம்மா. உனக்கு காதிலே விழலையா? உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு நான் ரொம்ப பயந்து போயிட்டேம்மா. அத்தை, உங்களுக்கு ஒண்ணு இல்ல? இல்ல இல்லப்பா, எனக்கு ஒண்ணு ஆகல. நாங்க இத்தனை பேர் கதவை தட்டியும் உனக்கு கேட்கவே இல்லையா? என்னது, கதவு தட்டினீங்களா? சத்தியமா நீங்க கதவு தட்டினது என் காதுல விழலங்க. சீனு, நீ அவனை துரத்திட்டு போனல, என்ன ஆச்சு? அந்த ராஸ்கல் தப்பிச்சிட்டான். கதிர் மட்டும் இல்லனா இந்நேரம் இங்க என்ன நடந்திருக்கும் நினைச்சு கூட பார்க்க முடியல. என் கதிர என்ன காப்பாத்துறதுக்கு இப்படி உன் உசுர பணைய வைப்பியாடா? உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? ஏதாவது தப்பாகி உனக்கு ஒண்ணு கிடக்கும் ஒண்ணு ஆயிருந்தா தனையோட நிலைமை அதெல்லாம் நினைச்சு பார்க்க மாட்டியாடா? அத்த, இந்த உசுரே நீங்களும் மாமாவும் எனக்கு கொடுத்தது. உங்களுக்கான செத்தா கூட சந்தோஷமா ஏத்துப்பேன். டேய் கதிர், என்னடா பேசுற? இது பாரு, விளையாட்டுக்கு கூட இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் உன் வாயில இருந்து வரக்கூடாது, சரியா? அத்தை, நீங்க தனியா இருக்கீங்கன்னு தெரிஞ்சு கேஸ் சிலிண்டர் கொண்டு வந்து கேஸை திறந்து உங்களை கொல்ல பார்த்திருக்கான். கண்டிப்பா இது அந்த புவனேஸ்வரியோட வேலையா தான் இருக்கும். டேய், வந்த ஆள நீ நல்லா பாத்தியா? பார்த்த பாட்டி நல்லா உயரமா இருந்தான். அவனை விடாம துரத்திட்டு போய் அவன் கூட சண்டை போட்டு ஒரு கட்டையால அவனை ஓங்கி அடிச்சேன். அவன் முகத்துல போட்டிருந்த மாஸ்கை எடுக்க நான் முயற்சி பண்ணேன். ஆனா கடைசி நேரத்துல என்ன தள்ளி விட்டுட்டு அங்க வந்து ஒரு ஆட்டோல ஏறி தப்பிச்சு போயிட்டான். மடி, இந்த குடும்பத்தோட ஆலமரமே நீதாம்மா. உனக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா அதை எங்களால கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியாதும்மா. ஏம்மா அந்த கடவுள் ஏமா இப்படி நம்மள சோதிக்கிறா? அத்தை, அழாதீங்க அத்தை.